காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். பூ பூ புளியம்பு பெட்டியில வச்சா தாளம்பூ, தாளம்பூவை ரெண்டாக்கி தங்கச்சி கையில மூணாக்கி, சித்தப்பா அடுப்புல கத்தரிக்காய் வேகல, மாமே வர்றான் தோப்புல மல்லிகைப்பூ பூக்கல. பூ பூ புளியம்பு பெட்டியில வச்சா தாளம்பூ, தாளம்பூவை ரெண்டாக்கி தங்கச்சி கையில மூணாக்கி, சித்தப்பா அடுப்புல கத்தரிக்காய் வேகல, மாமே வர்றான் தோப்புல மல்லிகைப்பூ பூக்கல. குட்டிமா, குமார் மாமா, என்ன மாமா? அத்தை எங்கடா இருக்காங்க? எந்த அத்தை மாமா? மலர் அத்தடா. அத்தை அடுப்படியில இருக்காங்க, அங்கதான் பார்த்தேன். சரிம்மா, விளையாடுங்க. எல்லாருக்கும் இந்த அளவுக்கு கட் பண்ணா போதுமா? இதுக்கு மேல வச்சா தலை வலிக்கும். இந்த செருப்பு சிஸ்டர் காலுக்கு சரியா இருக்குமா? அளவு கேட்காம நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். சிஸ்டர், கொஞ்சம் இந்த செப்பலை போட்டு பாருங்களேன். என்னாச்சு சிஸ்டர்? இங்க பாருடா ஐசு பாப்பா, மலர் பிள்ளை மாசமா இருக்கா. அவ ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காகவே அவங்க வீட்டுக்கு திருவிழாவுக்கு உன்னை அனுப்புறேன். நீ போறது சரி, ஆனா அங்க அந்த குமார் தம்பி இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இது அப்பா மேல சத்தியம். அப்பா, அன்னைக்கு நம்ம வீட்டில் வச்சு அவர் உங்ககிட்ட இனிமே உங்கள் பொண்ணை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலப்பா. நானும் அவர்கிட்ட பேசலை, இனிமேலும் பேச மாட்டேன்ப்பா. நீ சொல்ற இந்த வார்த்தையை நம்பிதான் உன்னை அங்க திருவிழாவுக்கு அனுப்புறேன். என் நம்பிக்கையை நீ காப்பாத்தணும். போயிட்டு வா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கூடுமோ மீண்டும் நமது நாடகம், நானும் நீயும் சேர்வதால் யாருக்கென்ன பாதகம். யாரை சொல்லினோம் அது காரும் செய்து என்ன செய்வது சொல்லடி முல்லையே. ஐசு, நீ மன்னிச்சிருமா. அன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு உங்க அப்பா நம்ம காதல விலை பேசிட்டாரு. அது உன்னையே விலை பேசுற மாதிரி இருந்தது எனக்கு. என்னால அதை தாங்க முடியல. நீ உங்க அப்பாவுக்கு மகளா மட்டுமே இருமா, அதான் உனக்கு நல்லது. உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. குமாரண்ணா, உங்களை பார்க்க தான் சிஸ்டர் வந்தேன். என்ன குமாரண்ணா? இந்த செருப்பு கொஞ்சம் போட்டு பாருங்க. குமாரண்ணா, இது எதுக்கு? கரெக்டா இருக்கா சிஸ்டர்? கரெக்டா தான் இருக்கு. இது எதுக்கு? இது வீட்டுக்குள்ளேயே நீங்க போட்டு நடக்கிறதுக்கு சிஸ்டர். டைல்ஸ் தரையில நடந்தா உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்கும். இந்த நேரத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்க வேண்டாம். அதுக்காக தான் இப்ப அக்காவுக்கு செருப்பு வாங்க போனோம், அதான் உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். குமாரண்ணா, நல்லா இருக்கு. இனிமே வீட்டுக்குள்ள வெறுங்காலோட நடக்காதீங்க சிஸ்டர். இந்த செருப்பை எப்பவுமே போட்டுருங்க. வீட்டுக்குள்ள எப்படி செருப்பு போட்டு நடக்கிறது? எப்பவுமே போட்டுக்க வேண்டாம். டெலிவரி ஆகுற வரைக்கும் மட்டும் அப்படி போட்டுக்கோங்க. அப்படியா? சரி சரி, எல்லாரும் ரெடி ஆயாச்சா? கோயிலுக்கு கிளம்பலாமா? அவர் என்ன காணோம், எங்க போயிட்டாரு? வருவான், நம்ம முன்னாடி போகலாம், வந்து ஜாயின் பண்ணிக்குவான். நீங்க வாங்க, ரெடி ஆயிட்டீங்கன்னா போலாம். இந்த பூ மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். சரி வாங்க, நான் முன்னாடி இருக்கேன். சரி. ஐசு, என்ன ஐசு? ஒன்றும் இல்லை மலரு, உன்னை தேடி வந்தாரு, நீ இல்லைன்னதும் திரும்பி போனாரு. ஐசு, கவலைப்படாத ஐசு, தைரியமா இரு. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பொறுமையா இரு. என்ன? சரி, இந்தா நீ பூவை வை. எல்லாரும் வச்சுக்கிட்டாங்களா? இல்ல, இப்பதான் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னும் யாரும் எடுத்துக்கல. இந்த நீ முதல்ல வை, எல்லாரும் வந்து எடுத்துக்குவாங்க. சரி ஐசு, நீ ஜாலியா இரு ஐசு.
ஜாலியா தானே இருக்கேன், அதுக்காக யாரும் இல்லாத இடத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்லல. நீ ஜாலியா இருந்தா போதும். எனக்கு ஜாலிக்கு என்ன குறைச்சல்? நீ இருக்க, வளர் வந்திருக்கா, அப்புறம் என்ன? சிரிச்சுக்கிட்டே இரு ஐசு. அது சரி, அப்புறம் ஐஸுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்றதுக்கா? போல லூசு. சரி சரி, இந்த பூவை எடுத்து வை. நீயே வச்சு விட்டுரு. சரி, திரும்ப. அப்படியே எடுத்து முன்னாடி போட்டுக்கோ என்ன? சரி, போவோமா? வா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாப்போம். வா. பிள்ளை என்ன செய்யறா பாப்பா? அவ எங்க மாமா என்னைய தேடுறா. அவ ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்திருக்காங்களா, அவங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கா. சரி சரி, விளையாடட்டும். ஏன் மாமா, நான் கோயம்புத்தூர்ல இருந்ததை விட இங்க வந்ததும் ரொம்ப கலர் ஆயிட்டேன்ல. கையை பிடிச்சுக்கோங்க மாமா. சொந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என் கலரும் அழகும் கூடிக்கிட்டே போகுது. அது வேற ஒண்ணும் இல்ல, மேக்கப்பை கொஞ்சம் குறைச்சு போட்டா சரியா போயிடும். அதையே கண்டுபிடிப்பு. வா. பேச்ச குறை. ரெடி ஆயிட்டியா? சரி பாப்பா, நீங்க ரெடி ஆகுங்க, நான் பிள்ளைகிட்ட நிக்கிறேன். உன்னைய பார்த்தாலே அந்த மனுஷன் பயந்து ஓடுறாடுறா. ஒழுங்கா பேசுனா என்னடா அவர்கிட்ட? பேசணுமா? அப்படின்னா அவரை என்ன மாதிரி கருப்பாக சொல்லு. அட விளக்கண்ண, நீ மட்டும் லவ் பண்றதுக்கு கல்யாணம் பண்றதுக்குன்னு செவப்பா ஒரு பொண்ணு, ஆபீஸ்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு செவப்பா ஒரு பொண்ணுன்னு 2 பொண்ணு வச்சிருக்க. என் மாமா மட்டும் செவப்பா இருக்க கூடாதோ? நீ இப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாள் வாயை உடைக்க போறேன் பாரு. ஆமா, வெள்ளைக்காரி ஒருத்திய கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவை விரட்டி விட்டுட்ட. இப்ப அடுத்து என்ன பிளான்? கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? கன்ஃபார்மா ஒரு நாள் உன் வாயை அடிச்சு உடைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரேன். அவ இப்ப போயிட்டாளா இல்லையா? உன்னையால தானே போனா. என்னமோ நானா அவளை போக சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவளா தானே போனா. அவளா போனான்னா போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. என்னத்துக்கு? அவளா தானே போனா, அவளா வருவா. அப்ப நீ பிளான் பண்ணி தான் விரட்டி விட்டுருக்க. சரி, எனக்கு என்ன? இங்க பாரு, நீ அமெரிக்காவில இருந்து உன் ஃப்ரெண்டு ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கேல, எனக்கு இன்னைக்கு லண்டன்ல இருந்து என் ஃப்ரெண்டு வாரா. உனக்கு யாரு லண்டன்ல ஃப்ரெண்டு? ஏன் எனக்கு ஃப்ரெண்டு லண்டன்ல இருக்கக்கூடாதா? கோயம்புத்தூர்ல நாங்க இருக்கும்போது கொல்லப்பக்க வீட்டுல பழக்கம். சரி, லண்டன்ல இருக்கிற உன் ஃப்ரெண்டு இன்னைக்கு எதுக்கு இங்க வராங்க? ஏன் நீ மட்டும் அமெரிக்காவில இருந்து ஒருத்தைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்க, நான் கூட்டிட்டு வரக்கூடாதா? என் ஃப்ரெண்டு திருவிழாவுக்கு வர்றா. ஓஹோ, அந்த வந்துட்டா. ஹே, வெல்கம் யா. ஹாய். ஹாய் பாப்பு, ஹவ் ஆர் யூ? ஃபைன் டா. ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி யா? ஹே, நைஸ் யா. ஹே, அங்க பாரு, அதுதான் என்னோட 2வது தம்பி. ஓ, ஐ see. He is very black யா. ஆமாயா, ரொம்ப கருப்பு தான். இங்க பாரு. இங்க பாரு, என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. Such an indecent fellow. அடிங்க பப்பரமிட்டா, திரும்ப இந்த பக்கம். மைனி, என்னது இது? இந்த பேபி ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருச்சு. பேபி. வாங்க மேடம், எங்க வந்தீங்க? ரொம்ப வெறப்பா வீராப்பா கிளம்பி போனீங்க, போன வேகத்துல திரும்பி வந்திருக்கீங்க. ஹலோ, நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். என்ன ஃப்ரெண்ட், அப்படித்தானே? யா. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட் சமையல் உங்க வீட்டில்? மட்டனா சிக்கனா? ஒன்றும் கிடையாதுயா. சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், 2 காய், அம்பிடுத்தேன். எங்க வீட்டுக்கு வரீங்களா ஃப்ரெண்ட்? சிக்கன் எடுத்திருக்கோம். ஓ ரியலி? எஸ்யா, யார் வேணாலும் வரலாம் சிக்கன் சாப்பிட. இங்க சைவ சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடந்தா அங்க தாராளமா வரலாம். அதுவும் அமெரிக்காவில இருந்து வந்தவங்களுக்குன்னா ஸ்பெஷலா லெக் பீஸும் சேர்த்து வைப்போம். ஆஹா, அப்படியா? எஸ்யா. மரியா, கூப்பிடுங்க. இன்னைக்கு அவளா நானான்னு பாத்துருவோம். என் அழகுக்கு முன்னாடி எல்லாம் அவளால நிக்க முடியுமா? நான் ஜீன்ஸ் போட்ட ஜிகர் தண்டா, அது வெறும் டோல் நட்டு. எம்கே, ஐ அம் ரெடி. மரியா, you are so pretty in this saree. என்ன படக்குன்னு இப்படி ஒரு சேலையை கவுத்திட்டு வந்துட்டா? இந்த பேபி வேற நம்மள ரொம்ப நாளா சேலை கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ, எம்கே நல்லா இருக்கா? This jasmine flower is very fragrance. Nice யா. Yeah, Maria, you look so lovely.
மரியா, சிக்கன் சாப்பிட வரியா? சிக்கனா? ஆமா, இதோ எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கல்ல அந்த மேடம் ஸ்பெஷலா உனக்காக சிக்கன் சமைச்சு வச்சிருக்காங்க. உன்னை சாப்பிட கூப்பிடதான் வந்திருக்காங்க. போறியா? நோ எம்கே, இங்க சாப்பாடு நல்லா தானே இருக்கு. சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், கூட்டு. முதல்ல உன் வாயை போட்டு. இல்ல மரியா, அவங்க யூஎஸ்ல இருந்து வந்தவங்களுக்காக ஸ்பெஷலா சிக்கன் சமைச்சு அதுவும் லெக் பீஸோட குடுக்குறாங்களாம். அதான், போறியா? நோ நோ எம்கே, போகல. சாரி மேடம், அமெரிக்கால இருந்து வந்தவங்களுக்கு சிக்கனும் வேணாமா லெக் பீஸும் வேணாமா, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. என்ன மைனி சிரிக்கிறீங்க? நீங்க தானே இப்படி எல்லாம் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்தீங்க. வெரி குட், இவ கூட சேர்ந்துட்டியா நீ? அப்ப நீ உருப்பட்ட மாதிரி தான். என்ன மைனி இப்படி பண்ணிட்டீங்க? மரியா, எங்க மைனி எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? அவங்க எப்பவோ ரெடி ஆயிட்டாங்க. எனக்கு அவங்க தான் சாரி கட்டி விட்டாங்க எம்கே. சரி, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்கன்னா கிளம்பி வாங்க, திருவிழாக்கு கிளம்பலாம். ஓகே, நான் போய் கூட்டிட்டு வரேன். போய் கூட்டிட்டு வா. வெண்ணிலா. என்னத்தா? வெண்ணிலா, சொல்லுங்கங்க. சிக்கன் இஸ் வெரி ஹீட் ஃபார் அவர் பாடி. அதுவும் இங்க இருக்கிற உங்க ஊர் வெயிலுக்கு சிக்கன்ல சாப்பிடாதீங்க. அதோ நீங்க சொன்ன சரிதான், கேட்டுக்கிடுவோம். ஓகே ஓகே. முத்து, நான் கோச்சுக்கிட்டு போனேன். ஆஹா, ஓகே. ஆனா நீங்க என்னை சமாதானப்படுத்த வரவே இல்ல. சமாதானப்படுத்தணுமா? ஃபார் வாட்? நான் உன்னை திட்டுனா? இல்ல அடிச்சேனா? இல்ல ஏதாவது உன்னை ஹார்ஷா பேசுனா? இல்ல இல்லாட்டி உங்ககிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணனா? இல்ல. ஸோ நீ அதானே பேபி கோச்சுக்கிட்டு போன? ஆமா. அப்புறம் என்ன டேஷுக்கு நான் வந்து உன்னை சமாதானப்படுத்தணும்? நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீயா தானே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு கொண்டுட்டிக்கிட்டு போன. உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வா, இல்லைன்னா அங்கேயே இருந்துக்கோ. இடியட். என்ன மைனி சிரிப்பு? எல்லாம் உங்களாலதான். பாருங்க எப்படி திட்டிட்டு போறாருன்னு. அதான் வெண்ணிலா சிரிக்கிறேன். சும்மா திட்டிட்டு மட்டும் போறானேன்னு. நேரம் என் தம்பி முன்னாடி மாதிரி இருந்திருந்தான்னு வை, பல்லாருன்னு உன் கன்னத்துல ஒரு அறை விட்டுருந்துருப்பான். ஆனா உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நான் இப்படி வந்து நின்னேன் பாத்தீங்களா? இனி எதை கொண்டு அடிச்சாலும் தகும். எனக்கு இன்னைக்கு பொங்கல் சிறப்பா முடிஞ்சது. மாமா வீட்ல இல்லையோ? ஆமா, அதான் உங்க சவுண்டு தூள் கலப்புது. அவன் வீட்டில் இல்லைன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு தானே நீயே இப்படி வந்து நிற்கிற. இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருவியா இங்க? ஆமா, அவர் வர்றதுக்குள்ள நான் ஓடிடுறேன். மைனி, சீக்கிரமா உங்க தம்பி கிட்ட சொல்லி என்னை வந்து சமாதானப்படுத்த சொல்லுங்க. போத்தா போ போ, அதெல்லாம் நீ போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். போறேன். அவர் வந்து சமாதானப்படுத்தாம நான் சமாதானமே ஆக மாட்டேனே. எத்தனை நாளைக்கு வராம இருக்காருன்னு பாப்போம். எப்படியும் கல்யாணத்துக்கு பொண்ணு தேவைப்படும்ல, அதுக்கு வந்து தானே ஆகணும். பாத்துக்கிறேன். பொண்ணெல்லாம் ரெடியாக தான் இருக்கு. நீ ரொம்ப வரைச்சிக்கிட்டு இருந்தேன்னா மரியா காலத்தில் தாலியை கட்டிடுவான், பார்த்துக்கோ. ஆனா அவரா கட்டலைனாலும் நீங்க கட்ட வச்சிருவீங்க என்ன? ஆனா அவ எனக்கு நல்ல சொல் பேச்சு கேட்கறாத்தா. பேசாம அவளே என் நாத்தனாரா வந்தா நல்லாத்தான் இருக்கும் போல. ஆனா முத்து சொன்ன மாதிரி உங்க பேச்ச கேட்டா நான் உருப்பிட்ட மாதிரி தான். அன்னைக்கு உங்க பேச்ச கேட்டுதான் நாசமா போனேன். இன்னைக்கு உங்க பேச்ச கேட்டுதான் இப்படி விஷம் வாங்கிக்கிட்டு நிக்கிறேன். அதை நீ முதல்ல யோசிச்சிருந்துருக்கணும். தப்புத்தேன், ஏன் தப்புத்தேன்? உங்களோட நாத்தனார் வேலையை என்கிட்ட காட்டிட்டீங்கல்ல, இருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் வேலையை காட்டுறேன். முதல்ல கல்யாணம் நடக்குதான்னு பாரு. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. ஆஹா, அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? அவர் என் கழுத்துல தாலி கட்டலைனாலும் நான் அவர் கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்துருவேன். அவன் உன்னை அடிக்காம விட்டான் பத்தியா, அவனை சொல்லணும். வெண்ணிலா வெண்ணிலா,